ஒன்பதாவது கேள்வி எண்முறைமைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கணனி குறிமுறைகள் 4 வகையான குறிமுறைகள் இருக்குது. அதுல ஒன்று வந்துட்டு பிசிடி. பிசிடின்றது எத்தனை பிட் குறிமுறையாக இருக்கும்? பிசிடின்றது 4 பிட் குறிமுறை. ஏன்னா 4 பிட்ல தான் நாங்கள் எழுதுவோம். பிசிடி பெருமானங்கள் எழுதும் போது பிசிடி முதலாவது 4 பிட் குறிமுறை. அடுத்து எஸ்கின்னு ஒன்று இருக்குது. ஆகவே எஸ்கி எத்தனை பிட் குறிமுறை? எஸ்கி எத்தனை பிட்? எஸ்கி என்றது 7 பிட் குறிமுறை. எஸ்கி வந்துட்டு 7 பிட் குறிமுறையாக காணப்படும். ரைட். அடுத்து வந்துட்டு இபிசிடிஐசின்னு இன்னொரு குறிமுறை இருக்குது. இபிசிடிஐசி. இபிசிடிஐசி எத்தனை பிட் குறிமுறை? இபிசிடிஐசி யாராலும்? இபிசிடிஐசியில் வந்துட்டு 8 பிட் குறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 8 பிட்களை பயன்படுத்தி எழுதப்படும். அடுத்த யூனிகோட் வந்துட்டு 16 பிட் குறிமுறையாக இருக்கும். இதில் வந்து 16 பிட்கள் பயன்படுத்தப்படும். அது ஒரு குறியீட்டை நாங்கள் வகை குறிக்கிறது 16 பிட் பயன்படுத்தப்படும். பிட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய குறிமுறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்போ 4 பிட்களை பயன்படுத்தினா 4 பிட்களையும் பயன்படுத்தி எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் உருவாக்கலாம்? 4 பிட்களை பயன்படுத்தி எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் காணப்படும் பிசிடியில்? நான்கு பிட்களை பயன்படுத்தினால் 2 ன் 4ஆம் அடுக்கு 16 வித்தியாசமான குறிமுறைகள் இங்கே காணப்படும். அஸ்கில வந்துட்டு 7 பிட்னு சொன்னால் 2 ன் 7ஆம் அடுக்கு. 2 ன் 7ஆம் அடுக்கு எத்தனை? 128. 128 வித்தியாசமான குறிமுறைகள் அஸ்கில இருக்கு. இபிசிடிஐசியில் 8 பிட். 2 ன் 8ஆம் அடுக்கு எத்தனை? 256. 256 வித்தியாசமான குறிமுறைகள் இபிசிடிஐசியில் காணப்படும். யூனிகோட் 16 பிட். 2 ன் 16ஆம் அடுக்கு எத்தனை? 65,536 வித்தியாசமான குறிமுறைகள் யூனிகோட்ல காணப்படும். அவை இவ்வாறு பிட்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போகும்போது பயன்படுத்தப்படக்கூடிய குறிமுறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ குறிமுறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்னா நிறைய எழுத்துக்களுக்கான குறிமுறைகளை நாங்கள் செய்ய இயலும். அதாவது 0 1களாக மாற்றுறதுக்கு தான் அந்த என்கோடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. 4 வகையான என்கோடிங்கையும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் பிட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது என்னென்றால் எங்களுக்கு நிறைய மெமரி தேவைப்படும். அப்போ நினைவக இடம் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். ஏன்னால் ஒரு எழுத்து வகைக்குரிய 16 பிட். ஒவ்வொரு எழுத்தையும் வகைக்குரிய 16 பிட்ன்ற கூட நினைவக இடம் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும் பிட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது. இப்போ பிசிடி 4 பிட். பிசிடியினுடைய பயன்பாடு நாங்கள் பதின்ம எண்களை வகை குறிக்கிறது தான் பயன்படுத்துவோம். 0 to 9 வரையான பதின்ம எண்கள் வகை குறிக்கிறதுக்கு தான் பிசிடி பயன்படுத்தப்படும். அப்போ முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இரும குறியீட்டு பதின்மம் பைனரி கோடட் டெசிமல் ஆனது ஒரு வரியுடனே வகை குறிக்க 4 பிட்களை பயன்படுத்தப்படுது அப்படின்றது சரி. அப்போ இலக்கங்களுக்கு மட்டும்தான் இந்த குறிமுறை இருக்கு. அவை இங்கே வந்துட்டு வோல்ட் மானி, மீடுரன் மாற்றி, இலத்திரனியல் கடிகாரம் அவை இந்த சாதனங்களில் தான் பிசிடி வந்துட்டு பயன்படுத்தப்படுது. சரியான விட அவை ஏ கூற்று சரி. கூற்று பி அஸ்கில வந்துட்டு வரியுரிமை வகை குறிக்க 8 பிட் பயன்படுத்தப்படும் பில அஸ்கில வந்து 7 பிட் தான் பயன்படுத்தப்படுது. இபிசிடிஐசியில் தான் 8 பிட் பயன்படுத்தப்படுது.
ஆனால் எஸ்கி வந்து நவீன குறியீட்டுக்கு இணக்கமானதாக காணப்படுவது. அவை நவீன சாதனங்களில் கூடுதலாக எஸ்கி வந்து பயன்படுத்தப்படலாம். நவீன குறியீட்டுக்கு இணக்கமானதாகத்தான் எஸ்கி வந்துட்டு காணப்படுவது. ஆனால் 8 பிட் குறிமுறை என்றதுதான் அதில் பிழை. ஆகவே பி கூற்று பிழை. ஒற்றை குறிமுறை யூனிகோடுன்றது உலகின் பெரும்பாலான மொழிகள். ஆகவே அஸ்கிலே வந்துட்டு EBCDSலையும் ஆங்கில எழுத்துக்களுக்கு மட்டும்தான் பெருமானங்கள் காணப்படும். யூனிகோடில் தான் ஏனைய சகல மொழிகளுக்குமான பெருமானங்கள், அதிகமான மொழிகளுக்கான பெருமானங்கள் யூனிகோடில் காணப்படுவது. உலகில் உள்ள பெரும்பாலான மொழிகளை வகை குறிப்பதற்கு யூனிகோட் தான் பயன்படுத்தப்படுது. ஒரு வரியுரினை வகை குறிக்க 16 பிட்கள் பயன்படுத்தப்படுகின்றதும் சரி. ஏ கூற்றும் சி கூற்றும் சரியானது. பி கூற்று வந்துட்டு பிழை. ரைட், 10வது கேள்வி போவோம். இதில் ஏதாவது ஒட்டிங்கன்னா 9வதுல ரைட், 10வது கேள்வி. மறையெண்களை திருத்தமாக வகை குறிப்பதற்காக மறையெண்களை பிரதிநிதித்துவத்திற்காக நாங்கள் பயன்படுத்தலாம். 1 நிரப்பி பயன்படுத்தப்படலாம், 2 நிரப்பி பயன்படுத்தப்படலாம். சரி, 1 நிரப்பி 2 நிரப்பி கூடுதலாக பயன்படுத்தப்படலாம். 8 பிட்களை அடிப்படையாக கொண்ட 2 நிரப்பி முறையில் வகை குறிக்கப்பட்ட. ஆகவே இது ஒரு 2 நிரப்பில் வகை குறிக்கப்பட்ட ஒரு இலக்கம் தரப்பட்டிருக்கு. இப்போ 2 நிரப்பியில் வகை குறிக்கப்பட்ட ஒரு இலக்கத்தினுடைய தசம பெருமானம் என்னன்னு கேட்டால், அவை 2 நிரப்பியில் தரப்பட்ட எண் வந்துட்டு முதலாவது நேர் எண்ணா அல்லது மறை எண்ணான்றதை கண்டுபிடிக்கணும். எவ்வாறு நேர் எண்ணா மறை எண்ணான்று கண்டுபிடிக்கிறது? இந்த எண் 2 நிரப்பில் தரப்பட்ட எண் நேர் எண்ணா மறை எண்ணாடு நான் எப்படி சொல்லலாம்? வெரி குட். எம்எஸ்பியை பார்க்கணும் என்ன. இப்போ எம்எஸ்பி பிட்ன்றது இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். இங்கே எம்எஸ்பி பிட் வந்துட்டு 1 இருந்தால், எம்எஸ்பி பிட்டில் 1 இருந்தால் இது ஒரு மறை எண். எம்எஸ்பியில் 0 இருந்தால் இது ஒரு நேர் எண் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இது ஒரு மறை எண் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2 நிரப்பில் இருக்கக்கூடிய எண் மறை எண்ணாக இருந்தால் நேரடியாக நாங்கள் தசம எண்ணுக்கு மாற்றிடாது. அப்போ இதை வந்து திரும்பவும் என்ன சொல்லணும்? 0 எல்லாம் 1ஆகும், 1 எல்லாம் 0ஆக மாற்றி போட்டு 1 கூட்டித்தான் என்ன செய்யணும்னால் நாங்கள் தசம எண்ணுக்கு மாற்றணும். நான் போன கிளாஸ்லையும் சொன்னேன். அப்போ இதில் வந்துட்டு நாங்கள் மாற்றும் போது 0, அப்போ 1 எல்லாம் 0ஆக மாற்றணும், 0 எல்லாம் 1ஆக மாற்றணும். 1 1 3 1 இருக்கிறதுனால 3 0 வரும். அந்த 2 0க்கு பதிலாக 2 1. இதோட என்ன செய்யணும்? 1 நாங்கள் கூட்டணும். ஏற்கனவே மறை எண் தான் வரப்போகுது விடையிலிருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு மறை எண்ணாக இருந்தால் 0 எல்லாம் 1ஆகும், 1 எல்லாம் 0ஆக மாற்றணும். ஆகவே 1 1 10 வரும் 2 நாள். அப்போ 0 1 மிச்சம். ஆகவே 1 1 10 சொன்னால் 0, 1 மிச்சம் சொன்னால் மீதி 1 போட்டாச்சு. 0 0 1 1 0 சொல்லி வரும். இப்போ நாங்கள் இதைத்தான் தசம எண்ணுக்கு மாற்ற போகிறோம். ஆகவே இது வந்துட்டு 128 இடப்பெருமானம் 8 பிட்டில் எழுதும்போது, இது 64 இடப்பெருமானம், இது 32, இது 16, 8 4 2 1 சொல்லி இடப்பெருமானம் போகும் என்ன. அப்போ இதனுடைய தசம பெருமானம் இது. அப்போ எங்களுக்கு 64 32 96 96 4 100. அவை 100. ஆனால் மறை 100. ஏற்கனவே அது ஒரு மறை எண்ணன்றதை கண்டுபிடிச்சதுனால விடை வந்துட்டு மறை 100. கிளியரா? இரண்டின் நிரப்பில் உள்ள எண்ணை நாங்கள் தசம எண்ணாக மாற்றும் போது நேர் எண்ணாக இருந்தால் நேரடியாக அடிபத்துக்கு மாற்றலாம்.
மறை எண்ணாக இருந்தால் பூஜ்ஜியம் எல்லாம் ஒன்றாகவும் ஒன்றெல்லாம் பூஜ்ஜியமாகவும் மாற்றிவிட்டு நாங்கள் என்ன செய்வோம் ஒன்றை கூட்டித்தான் தசமத்துக்கு மாற்றணும். அப்படி இல்லாட்டி இன்னொரு லேசான முறை இதனுடைய இது ஒரு மறை எண்ணுன்றதுனால பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானங்களை நாங்கள் பார்ப்போம். பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானம் இது வந்துட்டு 64. இந்த பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானம் 32. இந்த பூஜ்ஜியத்தின் இடப்பெருமானம் 1, இந்த பூஜ்ஜியத்தின் இடப்பெருமானம் 2. இந்த பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானங்கள் எல்லாம் நாங்கள் கூட்டுவோம். 64, 32, 96, 96, 98, 99. இதெல்லாம் கூட்டினா 99 வருது. அதோட ஒன்றை கூட்டி மைனஸை போடும். 99 இடப்பெருமானம் வந்தால் இது வந்துட்டு மறை நூறினுடைய 2 நிரப்பி தான் இதுன்னு சொல்லி நான் சொல்லலாம். இந்த இலக்கம் எதனுடைய 2 நிரப்பின்னு சொல்லுவோம். இது ஒரு 2 நிரப்பில் இருக்கக்கூடிய இலக்கம் தான் தந்திருக்கேன். எந்த இலக்கத்தினுடைய 2 நிரப்பி இதுன்னு சொல்லி சொல்லுவோம். யாரும் கண்டுபிடிச்சாங்க? இது ஒரு கேள்வி விளைஞ்சா. இது ஒரு 2 நிரப்பில் தரப்பட்ட இலக்கம். ஆக இதனுடைய தசம பெருமானம் என்ன, அடி 10 பெருமானம் என்னன்றது தான் கேள்வி. சய 53ன்றது சரியான விட. அப்போ நாங்கள் இதனுடைய பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானத்தை பார்க்குறது தான் லேஸ். அப்போ எம்சிக்கு பொறுத்தவரை பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானத்தை பார்த்தாச்சு. நாங்கள் ஒன்றை கூட்டி மைனஸை போட்டாச்சு. அப்போ இது ஒரு எம்எஸ்பி மறையன். எம்எஸ்பி ஒன்றாக இருந்தால் இது மறையன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே மறையில் தான் விட வரப்போகுது. இப்போ இதனுடைய ஒன்றினுடைய இடப்பெருமானம் 128, இது 64. ஆகவே இந்த பூஜ்ஜியம் வந்துட்டு 32. இந்த பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானம் 16. இது 8. இந்த பூஜ்ஜியத்தினுடைய இடப்பெருமானம் 4. 32, 16, 48. 48, 4, 52. 52 நான் சொன்னேன் ஒன்றை கூட்டணும். ஒன்றை கூட்டினோம்னால் 53. சய 53னுடைய 2 நிரப்பி தான் இருக்கு. கிளியரா? அவை ஒரு 2 நிரப்பி மறையன்னு தரப்பட்டால் அதனுடைய எந்த இலக்கத்தினுடைய 2 நிரப்பின்னு காண்றதுக்கு நான் இவ்வாறு பூஜ்ஜியத்தினுடைய பெருமானத்துக்கு கண்டு ஒன்றை கூட்டி மைனஸை போடலாம். அதுதான் எங்களுக்கு லேசான முறை. அதாவது நாங்கள் சய 53னுடைய 2 நிரப்பினா நாங்கள் 53 எழுதுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பூஜ்ஜியம் எல்லாம் ஒன்றாக மாற்றி ஒன்றை கூட்டினா இந்த விட வரும். இது ஒரு 2 நிரப்பில் உள்ள ஒரு இலக்கம். இதனுடைய தசம பெருமானம் என்ன அப்படின்னால் என்ன? இது ஒரு 2 நிரப்பில் தரப்பட்ட இலக்கமாக இருக்குது. இந்த இலக்கத்தினுடைய தசம பெருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஐம்பத்தி 51. வெரி குட். இது ஒரு முதலாக நாங்கள் பார்க்கணும். இது ஒரு 2 நிரப்பில் உள்ளவன் எம்எஸ்பி பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. ஆகவே எம்எஸ்பி பூஜ்ஜியம் நேரன். ப்ளஸ் போட அடியும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு நேரன். இப்போ நேரனாக இருந்தால் நேரடியாகத்தான் இதை தசம எண்ணுக்கு மாற்றணும்.
நேரடியாக மாத்திரம்னா ஒன்றினுடைய இடப்பெருமானத்தை தான் பார்க்கணும். ஆகவே இது வந்துட்டு 32 16 32 16 48. ஆகவே 48 இது 3 48 3 51. ஆகவே சகா 51 என்றால் எம்எஸ்பி பூஜ்ஜியமாக இருக்குது. அவை நேரடியாக ஒன்றினுடைய இடப்பெருமானத்தை பார்த்து நாங்கள் பெருமானத்தை எழுதினோம்னா சரி நேரடியாக தசமனுக்கு மாற்றப்படும். கிளியரா இது? இதுக்கு வந்துட்டு விட சயனூர். ரைட், 11வது கேள்வி. ரைட், 11க்கு எது விட? நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினேன். இந்த விஷயத்தை தரவுகள் வெவ்வேறு உள்ளீட்டு வெளியீட்டு வேலைகளில் தங்குவது. தரவுகள் வெவ்வேறு உள்ளீட்டு வெளியீட்டு வேலைகளில் தங்குது. வெரி குட். முதலாவது தான் வெவ்வேறு உள்ளீட்டு வெளியீட்டு வேலைகளில் தங்குறதுன்னு சொன்னால் நாங்கள் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில என்ன செய்யலாம், அந்த வேகத்தில் வேறுபாடுகள் வரலாம். நாங்கள் உள்ளீடுகள் வழங்கும் போது நாங்கள் சில நேரம் உள்ளீடு வழங்கும் போதும் ப்ரொசஸர் வந்துட்டு ஸ்பீடாக வேலை செய்யும், சிபி வந்துட்டு வேலை செய்யும் ஸ்பீடாக. ஆனால் உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள் மெதுவாகத்தான் வேலை செய்யும். நாங்கள் கீபோர்டில் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சிருப்போம், ஆனால் அங்கே வந்துட்டு டிஸ்பிளேல காட்சிப்படுத்தப்படாத டைப் பண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைப் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த டைப் பண்ண விஷயம் எல்லாம் சேமிக்கப்படும். அப்போ கொஞ்சம் அந்த சிறிது நேரம் சேமிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் எங்களை வெளியீட்டு சாதனமான டிஸ்பிளேல காட்சிப்படுத்தப்படும். டைப் பண்ணுற ஸ்பீட்டுக்கே எல்லாமே உடனடியாக காட்சிப்படுத்தப்படாது. என்ன அந்த வேறுபாடு ஒன்றி உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் முடியலான வேறுபாடு ஒன்றி அந்த வேறுபாடை நிவர்த்தி செய்யறது தான் நான் சொல்லுவோம் அந்த தங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். தங்கி நிற்கும் அந்த டேட்டா கொஞ்ச நேரம் ஒரு சிறிய நினைவகத்துல தங்கி நிற்கும். சரிதானே? அந்த நினைவகம் நாங்கள் பஃபர் நினைவகம்னு பார்த்தோம். அந்த நினைவகத்துக்கு நாங்கள் ஸ்பூல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பூல் சரிதானே? பூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் பூலிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அந்த சிறிய நினைவகத்துக்கு நாங்கள் பூல் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நாங்கள் பஃபர் நினைவகமும் அங்கே பயன்படுத்தப்படலாம். இவ்வாறு உள்ளீட்டு வெளியீட்டுகளிலான வேறுபாடுகள், அதாவது இடையில அந்த கொஞ்சம் டேட்டா தங்கி நிற்கும். தரவுகளை வெவ்வேறு உள்ளீட்டு வெளியீட்டு வேலைகளில் தங்களை குறிக்கும் அதே வேளை முதன்மை நினைவகத்தில் அல்லது வன்தட்டில் உள்ளீட்டு வெளியீட்டு செலுத்திக்காக காணப்படும் ஒரு சிறப்பான நினைவகம் தான் நாங்கள் பூல் அப்படின்னு சொல்லுவோம். பூல்ல இருக்கு. ரெஜிஸ்டர் உங்களுக்கு தெரியும், மிக விரைவான நினைவகம், வேகம் கூடிய நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? சிபியு நினைவகம், செயலி நினைவகம் அப்படின்னு சொல்லலாம். சிபியு உள்ளதான் காணப்படும். இப்போ மாய நினைவகம்னு சொன்னால் துணை நினைவகத்தின் ஒரு பகுதி முதன்மை நினைவகமாக பயன்படுத்தப்படுறது. ரெம் என்றுதான் முதன்மை நினைவகம். ரைட், பதுக்க நினைவகம். ரைட், அப்போ முதலாவது விட 12வது கேள்வி. பன்னிரெண்டுக்கு விட வன்பொருள் மற்றும் இயக்க முறைமைக்கான மென்பொருள் இடைமுகத்தை வழங்கும். அதான் நாங்கள் சொல்லுவோம், இதை வன்பொருட்களுக்கான மென்பொருள் இடைமுகத்தை வழங்குவது அப்படின்னு சொன்னால் அதை நான் சொல்லுவோம் டிவைஸ் டிரைவர், சாதன செலுத்திகள். இப்போ சாதன செலுத்திகள்ன்றது வந்துட்டு சாதன செலுத்தி மென்பொருள்னா நாங்கள் ஒரு சாதனத்தை இணைக்கும் போது, உதாரணமாக நாங்கள் புறச்சாதனம் ஒன்று இணைக்கிறோம், ஒரு பிரிண்டர் ஒன்று இணைக்கிறமாக இருந்தால் பிரிண்டர் தொடர்பாக அந்த பிரிண்டர் வந்துட்டு இந்த கணனியோட இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை நிறுவோம். அந்த பிரிண்டருக்கு ஒரு சீடி ஒன்று தருவாங்க, அந்த போட்டோகாப்பி மிஷினுக்கு சீடி ஒன்று தருவோம். அந்த சீடியை நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படியான மென்பொருட்களை நாங்கள் சொல்லுவோம் சாதன செலுத்தி மென்பொருட்கள். அவை வன்பொருளுக்கான ஒரு மென்பொருள் இடைமுகத்தை வாங்கணும். அந்த பிரிண்டர் நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், போட்டோகாப்பி மிஷினை எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கான இடைமுகம் வந்துட்டு இந்த கணனியில் வழங்கப்படும். அப்படியான மென்பொருட்களை சொல்லுவோம் சாதன செலுத்தி மென்பொருட்கள். அவை சில சாதனங்களுக்கான அந்த சாதன செலுத்தி மென்பொருட்கள் தானாக நிறுவிக்கொள்ளப்படும். சில பணி செயல்முறைகளை தானாகவே நிறுவிக்கொள்ளப்படும். அவ்வாறு நிறுவிக்கொள்ளப்படும் செயற்பாட்டை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்
சாதன செலுத்தி மென்பொருட்கள் சில வேளைகளில் தானாகவே நிறுவிக்கொள்ளப்படும். அப்படியான செயற்பாட்டை நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதுக்கு நான் சொல்லுவோம் பிளக் அண்ட் பிளே அப்படின்னு சொல்லுவோம். பிளக் அண்ட் பிளே. பிளக் அண்ட் பிளேன்னு சொன்னால் அங்கே சாதன செலுத்தி மென்பொருட்கள் தானாக நிறுவப்படுது, நாங்கள் மெனுவலாக இன்ஸ்டால் பண்ண இல்லை அப்படின்றது தான் நடக்கும். சரிதானே? பிளக் அண்ட் பிளே அப்படின்னு சொல்லுவோம். பயோஸ் உங்களுக்கு தெரியும், அப்போ அது ஒரு நிலைப்பொருள். ஃபேர்ம்வேர். சிமோஸ்ன்றது ஒரு சிறிய நினைவகம், அதுவும் நாங்கள் நிலைப்பொருட்கள் கணனியை தொடக்கிறதோட சம்மந்தப்பட்டது. சிறிய வெற்றியாகவும் இருக்கும். கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ், அதாவது டைம் செட்டிங்ஸ் எல்லாம் காணப்படுறது வந்து சிமோஸ் அந்த சிறிய வெற்றியில தான் காணப்படும். இப்போ பயன்பாட்டு மென்பொருள், அவை டிவைஸ் டிரைவரும் ஒரு பயன்பாட்டு மென்பொருள் தான். சாதன செலுத்திகளும் ஒரு பயன்பாட்டு மென்பொருளுக்குள்ள தான் வரும். சரிதானே? ஆன்டிவைரஸ், அதே மாதிரி கோப்பு முகாமைத்துவ மென்பொருட்கள், வட்டு சீராக்கல் மென்பொருட்கள், இது எல்லாமே பயன்பாட்டு மென்பொருளுக்குள்ள வரும். சரிதானே? டிவைஸ் டிரைவரும் ஒரு பயன்பாட்டு மென்பொருளாக தான் காணப்படும். அதே மொழிபெயர்ப்பிகளும் ஒரு முறைமை மென்பொருள். முறைமை மென்பொருள் நாங்கள் 3 பகுதிகளாக பிரிப்போம்: மொழிபெயர்ப்பி, பயன்பாட்டு மென்பொருள், அதே மாதிரி பணி செயல் முறைமை. ரைட். 13வது கேள்வி. ரைட். முதலாவது இதனுடைய அவுட்புட் நாங்கள் எடுக்கணும். அவை ஏயும் பியும் நென் கேட்டுக்குள்ள போனால் ஏ டாட் பி முழுவதின் பார் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நாங்கள் இந்த வடிவத்தில் காணப்பட்டால், ஒரு நென் கேட்டில் வந்துட்டு ஒரே வழியில் 2 தடவை அனுப்பப்பட்டால் என்ன வாயிலாக வெளிப்படும்? ஏ போனால் இங்கே ஏ பார் தான் வரும். அவை இது ஒரு நொட் கேட்டை போல தான் செயல்படும். சரிதானே? ஏ போனால் ஏ இன்டு ஏ பார் வரும். ஆகவே ஏ டாட் ஏன்றது ஏன்றதுனால ஏ பார் வரும். அதே மாதிரி ஒரே உள்ளீடு வந்துட்டு 2 தடவை நோர் கேட்டுக்குள் அனுப்பப்பட்டாலும் அதுவும் ஒரு நொட் கேட்டை போல தான் செயல்படும். ஏ போனால் இங்கேயும் என்ன வரும்னால் ஏ பார் தான் வரும். இது ரெண்டும் ஒரு நொட் கேட்டை போல தான் செயல்படும். இந்த வடிவம் வந்தால் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இதுவும் ஒரு நொட் கேட் தான், இதுவும் ஒரு நொட் கேட் மாதிரி தான் இங்கே செயல்படும். ஒரே உள்ளீடு வந்து 2 தடவை நொட் கேட், இந்த நென் கேட் அல்லது வந்துட்டு நோர் கேட்டுக்குள்ள அனுப்பப்படும் போது இந்த வடிவம் இது ஒரு என்ன கேட்ட போல செயல்படும். இந்த பகுதி என்ன தனி ஒரு வாயிலாக செயல்படும். என்ன வாயில்? இந்த பகுதியை நான் போட்டிருக்கேன். இந்த பகுதி தனி ஒரு வாயிலாக செயல்படும். நெண்ட் இல்லை. இது ஒரு நென் கேட், இது ஒரு நொட் கேட்னு சொன்னேன், இது ஒரு நொட் கேட்னு சொன்னேன். இந்த பகுதியை மட்டும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நான் தனி ஒரு வாயிலாக இருக்கேன். உதாரணத்துக்கு பாருங்க, நான் இவத்துல இந்த கேள்வி விடுங்க, நான் வரைய போறேன். இது வந்து ஏ, இது பின்னு வைப்போம். ஏ போனால் இங்கே நான் சொன்னேன் இது வந்து நொட் கேட்டாக போல செயல்படும். ஆக இங்கே வந்துட்டு ஏ பார். பி வந்தால் இங்கே வந்துட்டு பி பார் வரும். இது நென் கேட்ன்றதுனால ஏ பார் இன்டு பி பார் முழுவதின் பார்னு சொல்லி வரும். இதுக்கு நான் டிமோகன் பாவிச்சேன்னு சொன்னால் ஏ பாருக்கு பார், ஏ டபுள் பார். அப்போ ஏ டபுள் பார்ன்றது ஏ டொட் வந்துட்டு பிளஸ் ஆக மாறும், பி டபுள் பார். ஏயும் பியும் வந்தால் இந்த பகுதியினூடாக இங்க வரும்போது ஏ பிளஸ் பி தான் வருது. இது என்ன வாயிலாக தொழிற்படுது? இந்த பகுதி என்ன வாயிலாக தொழிற்படுது? ஓர் வாயிலாக தொழிற்படுது. அதே மாதிரி நோர் கேட் வரும்போது
இதே வடிவத்தில் நோர் கேட் வரலாம். இப்படி ஒன்று வருது, இன்னொரு நோர் கேட் வருது. இப்படி இது ரெண்டையும் நான் வந்துட்டு இன்னொரு நோர் கேட்டுக்குள்ள அனுப்புறேன். அதே வடிவம் தான், அதே வடிவத்தில் நென் கேட்டுக்கு பதிலாக நோர் கேட் வருது. இது என்ன வாயிலாக தொழிற்படும்? இது எண் வாயிலாக தொழிற்படும். இது வந்துட்டு எண் வாயிலாக தொழிற்படும். என்று சொன்னால் இங்க வந்துட்டு ஏ, இங்க வந்துட்டு பி என்று நான் வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்துட்டு இது ஒரு நோட் கேட்னு சொல்லி சொன்னோம். அப்ப இது ஏ பார், இது வந்துட்டு பி பார்னு சொல்லி வரும். இது ரெண்டையும் கூட்டி முழுவதின் பார் வரணும் இங்க. ஆகவே ஏ பார் பிளஸ் பி பார் முழுவதின் பார். அப்ப ஏ பாருக்கு பார்னு சொன்னால் ஏ பிளஸ் வந்து டொட்டாக மாறும், பி பார் பார்னால் பி. அப்ப இது ஒரு என் கேட்டாக தொழிற்படும். ஆகவே இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இது வந்து ஒரு நோட் கேட்டாக தொழிற்படும். இந்த வடிவத்தில் 3 நென் கேட் வந்தால் அது ஒரு ஓர் கேட், இந்த வடிவத்தில் 3 நோர் கேட் வந்தால் அது ஒரு என் கேட்டை கொண்டு தொழிற்படும். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இப்போ எங்களுக்கு பார்ப்போம். இது ஒரு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே வந்துட்டு ஏயும் பியும் தான் போகுது. அப்போ ஏயும் பியும் போனால் இங்கே என்ன வரும்? இவரில் என்ன அவுட்புட் வரும்? நாங்கள் நேரடியாக இது ஒரு ஓர் கேட்னு சொல்லிட்டோம். அவை இங்கே வந்துட்டு ஏ பிளஸ் பி வரும். அவை அது தெரிஞ்சால் எங்களுக்கு நேரடியாக இங்கே ஏ பிளஸ் பின்னே போடலாம். இங்கே ஏயும் பியும் போனால் ஏ டாட் பி முழுவதின் பார்னு சொல்லி வரும். பிறகு இது ரெண்டையும் பெருக்கி இங்கே முழுவதின் பார் வரணும். அது ஏ டாட் பி முழுவதின் பாரையும் நீங்க ஏஸ் பிளஸ் பி பெருக்கணும், பெருக்கி போட்டு முழுவதின் பார் எடுக்கணும். முழுவதின் பார் எடுத்தோம்னு சொன்னால் டி மோகன் பாவிக்க போறோம். ஏ டாட் பி முழுவதின் பாருக்கு பார்னால் பார் இல்லாமல் போயிடும், டபுள் காம்ப்ளிமெண்ட் லோவின் படி. அவை ஏ டாட் பி வரும். இந்த டாட் வந்துட்டு எங்களுக்கு பிளஸ் ஆக மாறும். இங்க வந்துட்டு வரும் ஏ பிளஸ் பி முழுவதின் பார் வரும். கிளியரா? அல்லது இன்னொரு முறையில நீங்க இது செய்யலாம். ரைட், இப்படியும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு ஏ டாட் பி பிளஸ் ஏ பிளஸ் பி முழுவதின் பாருக்கு நான் டி மோகன் பாவிச்சேன்னு சொன்னால் ஏ பார் டாட் பி பார். ஏ டாட் பி பிளஸ் ஏ பார் டாட் பி பார். ஆக இது என்ன வாயிலினுடைய தர்க்கோவையினுடைய விரிவாகிக்கும்? ஏ டாட் பி பிளஸ் ஏ பார் பி பார்ன்றது என்ன கேட்? தனியொரு வாயிலாக நாம் சொன்னால் என்ன வாயில்? இது ஒரு எக்ஸ்னோர் வாயிலினுடைய விரிவு தான். இது எக்ஸ்னோர் வாயில். எக்ஸோர் வாயிலினுடைய விரிவு வந்துட்டு எக்ஸோர் வாயிலாக இருந்தால் ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார், ஏ டாட் பி பார். அப்ப இதுதான் என்ன வாயில்? இது எக்ஸோர் வாயிலினுடைய விரிவு. எக்ஸோர் ஒன்றுக்கு பார் வரும், ஒன்றுக்கு பார் வராது. ஒன்றுக்கு பார் வரும், ஒன்றுக்கு பார் வராம இருக்கு. இதுல ரெண்டுக்குமே பார் இல்லை, ரெண்டுக்குமே பார் வரும். ஏ டாட் பி பிளஸ் ஏ பார் டாட் பி பார்னு சொல்லும். இதை நான் சொல்லும் எக்ஸ்னோர் வாயில். எக்ஸ்னோர் வாயிலினுடைய தர்க்கோவை தான் இது. கிளியர் ஆயிருக்கு? எக்ஸ்னோர் வாயிலினுடைய விரிவு தான் தரப்பட்டிருக்குது. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலுமா? இது இந்த கோவை எடுத்ததா?
ஓ சார். பட் இது ஓகே. ஏ டாட் பி முழுவதின் பார் வந்தது. ஏயும் பியும் நென்கேட்டுக்குள்ள போனால் ஏ டாட் பி முழுவதின் பார் வரும். உடம்பு சரியா? ஓகே. ஓகே. அப்ப இங்க வந்துட்டு இந்த பகுதி வந்துட்டு இந்த பகுதி ஒரு ஓர்கேட்டாக சொல்லப்படுன்றது சரிதானே? ஏற்கனவே நான் வழங்கப்படுத்தினேன். 3 நென்வாயில் இந்த வடிவத்தில் வந்தால் அது ஒரு ஓர்கேட்டாக செயல்படும். சரியாது? அதுவும் சரி சார். அதுவும் சரி. ஆகவே இங்க ஏ டாட் பி முழுவதின் பார் இங்க ஏ பிளஸ் பி தான் வரும். அது ஒரு ஓர்கேட்டாக தான் செயல்படும். இப்போ அது ரெண்டையும் பெருக்கி முழுவதின் பார் தான் இங்க நென் கேட்ல வரணும். இது ரெண்டையும் பெருக்கி முழுவதின் பார். அவ இங்க வந்துட்டு ஏ டாட் பி முழுவதின் பாரும் இங்க வந்துட்டு ஏ டாட் பி முழுவதின் பாரை பெருக்க போறோம். ஏ பிளஸ் பி யால பெருக்க போறோம். பெருக்கி முழுவதின் பாரம் வரும். என் கேட்னால் பெருக்கல், நென் கேட்னால் பெருக்கி முழுவதின் பாரம் வரும். அது ஓகே? அவ்வளோ ஓகே. ஓகே. பெருக்கி முழுவதின் பாரம் வரும். இப்போ டி மோகன் விதின்னு சொன்னால் அவ இங்க 2 கோவை இருக்கு. அப்போ ஏ டாட் பி முழுவதின் பாரை ஏ பிளஸ் பியால பெருக்கிறேன். டி மோகன் விதி என்ன சொல்றதுன்னு சொன்னால் முழுவதின் பாருக்குள்ள ரெண்டு பெருக்கிப்பட்டால் தனித்தனி பார்களாக கூட்டிப்படும் சொல்லப்படும். இப்போ ஏ டாட் பி முழுவதின் பாருக்கு திரும்ப பார் போடும். ஏ டாட் பி முழுவதின் பாருக்கு இங்க இன்னொரு பார் போடும். போட்டோம்னால் அந்த பார் வட்டிப்படும். 2 பார் வட்டிப்பட்டு ஏ டாட் பின்னு வரும். இங்க இருக்கிற இந்த டாட் வந்து என்ன செய்யும்னா பிளஸ் ஆக மாறும். அப்புறம் ஏ பிளஸ் பி முழுவதின் பார் வரும். ஏ பிளஸ் பி முழுவதின் பார். அது டி மோகன் விதி என்ன சொல்லுதுன்னா அப்ப ஏ டாட் பி இருந்தால் ஏக்கு பார் டாட் என்னவாக மாறும், பிளஸ் ஆக மாறும். பிக்கு பார். இதான் டி மோகன் விதி. அதே தான் இங்க பாவச்சிக்கேன். இந்த ஏ டாட் பிக்கு பாருக்கு பார்ன்ற கூட வட்டிப்பட்டு ஏபி வரும். ஏ பிளஸ் பிக்கு முழுவதின் பார். அது ஓகே? டி மோகன் விதி. இந்த டி மோகன் விதி ஓகே? அதுல குழப்பம் இல்லை. கிளியர்? அது இப்ப ஏ பிளஸ் பி முழுவதின் பாருக்கு திரும்ப நான் டி மோகன் விதி பாவிக்கிறேன். பாவிச்சேன்னு சொன்னால் ஏக்கு பார் பிளஸ் டொட்டாக மாறும், பிக்கு பார் வரும். அப்ப ஏ டாட் பி பிளஸ் ஏ பார் பி பார்னு வருது. அப்ப இது எந்த வாயிலினுடைய விரிவுன்னு சொன்னால் எக்ஸ் நோர் வாயிலினுடைய விரிவு. எக்ஸ் நோர் கேட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏயும் பியும் போனால் எக்ஸ் நோர் வாயில ஏ பின்னு சொல்லி இருக்குது. ஏ எக்ஸோர் பி முழுவதின் பார் தான் எக்ஸ் நோர் வாயில் என்றது. அவை 0 0 0 1 1 0 1 1. எக்ஸ் நோர்னால் என்ன? எக்ஸ் நோர்ல எப்படி அவுட்புட் வரும்? உண்மை அட்டவணை. எக்ஸ் நோரினுடைய உண்மை அட்டவணை எப்படி வரும்? எக்ஸ் நோர் கேட். எக்ஸ் நோர் கேட் என்றால் 2 பெருமானம் ரெண்டுமே பூஜ்ஜியமாக இருந்தாலும் ஒன்று, ரெண்டுமே ஒன்றாக இருந்தாலும் ஒன்று. 0 1 1 0 இருந்தால் பூஜ்ஜியம். இதான் எக்ஸ் நோர் வாயில் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? இரண்டுமே ஒரே பெருமானமாக இருந்தால் ஒன்று, வேறுபட்ட பெருமானங்கள் இருந்தால் பூஜ்ஜியம். அதான் எக்ஸ் நோர் வாயில். எக்ஸ் ஓர் வாயில் இருந்தால் ரெண்டுமே பூஜ்ஜியமாக இருந்தாலும் ரெண்டுமே ஒன்றாக இருந்தாலும் பூஜ்ஜியம் வந்திருக்கும். இது ரெண்டுக்கும் ஒன்று வந்திருக்கும். அதான் எக்ஸ் ஓர் வாயில். எக்ஸ் ஓரினுடைய நிரப்பி தான் எக்ஸ் நோர். கிளியரா? இப்போ இதுக்கு நாங்கள் சொப்பு எடுத்து பாருங்க. எக்ஸ் நோருக்கு இங்க ஏக்கும் பார் பிக்கும் பார். அப்ப ஏ பார் பி பார் பிளஸ் இங்க ஏ டாட் பின்னு சொல்லி வந்துருக்கு. இதான் எக்ஸ் நோர் வாயிலினுடைய தர்க்க கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஏ டாட் பி பிளஸ்
இந்த ஒன்றுக்கு எழுதினோம்னால் ஏ டாட் பி, இந்த ஒன்றுக்கு எழுதினோம்னால் ஏ பார் பி பார் வரும். சரியா? அவை எக்ஸோர் வாயினுடைய விரிவு ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். ஏன்னால் இது ரெண்டுக்கும் தானே ஒன்று வரும், இந்த பகுதிக்கு தான் ஒன்று வரும் எக்ஸோர். அது ரெண்டுக்கும் பூஜ்ஜியம் வந்து அவை ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார்னு வந்திருக்கும் எக்ஸோர். இது கிளியரா? ஓகே. ரைட். அப்போ எனக்கு இதில் அவுட்புட் வருது ஏ டாட் பி பிளஸ் ஏ பார் பி பார் வருது. சரியா? இப்போ இந்த மற்ற இப்போ வந்துட்டு எனக்கு இந்த விடையில தரப்பட்டிருக்க சி பகுதி என்ன கேட் தரப்பட்டிருக்கு? சி பகுதியில் என்ன கேட் தரப்பட்டிருக்குது?